ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சத்தி ரோட்லேயும் அவினாசி ரோட்லேயும் மெட்ரோ ட்ரெயினுக்கான பணிகள் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின் அமைய இருக்கிற சாலையில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம். சத்தி ரோட்டில் காந்திபுரத்துலேருந்து கணபதி ப்ரோசன் மால் வழியாக சரவணம்பட்டி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி அவினாசி சாலையிலையும் மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2024 கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ட்ரெயின் லிமிடெட் 2 மாதத்துக்குள்ளே கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயின் திட்டத்துக்கான இறுதி விரிவான நிலத்திட்ட அறிக்கையை முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. லேண்ட் பிளான் ஷெட்யூல்டு முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் மெட்ரோ ட்ரெயின் 2 வழித்தடங்களில் வரதா சொல்லியிருக்காங்க. உப்படம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம இப்போ போயிட்டுருக்க சாலையில் கணபதி ப்ரோசன் மால் சரவணம்பட்டி வழியாக வலியாம்பாளையம் பிரிவில் முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அவினாஷ் ரோட்டில் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து லட்சுமி மில்ஸு, பீலமேடு, ஃபன் மால், ஓப் காலேஜ் வழியாக நீலாம்பூரில் முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 40 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டம் அமைவு இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் திட்டத்துக்கான மதிப்பீடு 10,740 கோடின்னு மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாலத்தில் ஏறி இறங்கினோம்ல, அதுதான் டெக்ஸ்டூல் பாலம். அந்த டெக்ஸ்டூல் பாலத்துலேருந்து கணபதி பஸ் ஸ்டாண்டை தாண்டி சூர்யா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் 1.4 கிலோமீட்ரு லேண்ட் பிளான் ஷெட்யூல்டு தயார் செஞ்சு சென்னை மெட்ரோ ட்ரெயின் லிமிட்டெடுக்கு சரிபார்ப்புக்காக அனுப்பியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த சாலை பார்த்திங்கன்னா இடையூறாக இருப்பதாகவும் 20 மீட்டர் அகலத்துக்கு அகலப்படுத்துறதா சொல்லியிருந்தாங்க. நில அளவீட்டுக்கு அப்புறம் 30 மீட்டர் அளவுக்கு அகலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1.4 கிலோமீட்டருக்கு சாலை விரிவாக்கம் மற்றும் மெட்ரோ ட்ரெயின் பணிக்காக 2.28 ஏக்கர் தனியார் நிலமும் 0.58 ஏக்கர் அரசு நிலமும் தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க. அவினாசி ரோடு மற்றும் சத்தி ரோட்டில் அமைவிருக்கிற 2 வழித்தடங்களுக்கான மெட்ரோ ட்ரெயின் லேண்ட் பிளான் ஷெட்யூல்டு மொத்தமாக 40 கிலோமீட்டருக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக அனுமதிக்கான டாக்குமெண்ட்டையும் சென்னை மெட்ரோ ட்ரெயின்கிட்ட கொடுத்துருக்காதாகவும் விரிவான நில அளவீட்டுக்கான பணிகள் 2ஆம் கட்ட நிலையில் இருப்பதாகவும் 1 வாரத்துக்குள்ளே இந்த பணிகள்லாம் முடியும்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட் பிளான் ஷெட்யூலில் இறுதி கட்டத்தில் சொத்துக்களோட மதிப்பு, கட்டுமான பொருட்களோட மதிப்பு, 2 வழித்தடங்களுக்கான அறிக்கையெல்லாம் 2 மாதத்துக்குள்ளே மதிப்பீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேஷன் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 வழித்தடத்துலையும் பார்த்திங்கன்னா தரை ஊடுருவும் ரேடார் ஜிபிஆர், கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாரு, அதுக்கப்புறமா அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டி சர்வே அண்ட் மேப்பிங், நிலத்தடி பயன்பாட்டு ஆய்வு மற்றும் மேப்பிங்லாம் சரிபார்க்கப்பட்டு அதை சென்னை மெட்ரோ ட்ரெயின் நிறுவனம் அங்கீகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் வரப்போகிற அவினாசி ரோடு சத்தி ரோட்டில் முதன்மை நிலப்பரப்பு ஆய்வு ப்ரைமரி டோபோகிராஃபிக்கல் சர்வேலாம் மொபைல் லிடாரை யூஸ் பண்ணியும் ட்ரோன்களை யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. மொபைல் லிடார்னால் ஒரு வண்டியில் 3D லேசர் ஸ்கேனரை பொருத்தியிருப்பாங்க. அந்த வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா துல்லியமான 3D பாயிண்ட் க்ளவுட் டேட்டாஸை கலெக்ட் பண்ணும். அதே மாதிரி இருக்கிற இடத்தோட ஃபோட்டோஸை பெரிய அளவில் படம் பிடிக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பயணம் செஞ்சிட்ருக்க சத்தி சாலையில் பார்த்திங்கன்னா மேம்பாலங்களே கிடையாது. இந்த சாலையில் மெட்ரோ ட்ரெயின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. காந்திபுரத்துலேருந்து ப்ரோசன் மால் வரைக்கும் தான் ரோடு குறுகலாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரோசன் மால்கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அகலமாக தான் இருக்கும். இந்த பகுதியில் மெட்ரோ ட்ரெயின் வரக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரோசன் மால்லேருந்து சரவணம்பட்டி காப்பிக்கடை பஸ் ஸ்டாப் வரைக்கும் ரோடு ஹைவேஸ் மாதிரி தான் இருக்கும். கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்லேயும் பசுமை வழி சாலையெல்லாம் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு விவசாயிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ கரட்டமேடு தாண்டி காப்பிக்கடை வரைக்கும் ரோடு அகலமாக தான் இருக்குது. இந்த பக்கம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவினாசி சாலையை இப்போ தான் பார்த்திங்கன்னா 10.1 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் அமைச்சாங்க. இங்கே எப்படி மெட்ரோ ட்ரெயின் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவினாசி ரோட்டில் மெட்ரோ ட்ரெயின் வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வழியாக லட்சுமி மில்ஸு, நவேந்தியா, பீலமேடு, ஓப் காலேஜ் வழியாக நீலாம்பூரில் இறங்குற மாதிரி
பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம கோல்டு வின்ஸ்லேருந்து நீலாம்பூர் வரைக்கும் மேம்பாலம் கட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மேம்பாலம் கட்டுறாங்களா இல்லை அதுக்கு பதிலாக மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரில. இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.